கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் திறக்கப்படாமல் இருக்கு. ஆசீர்வாதங்களானாலும் சரி, நிறைய பேருடைய செவிகள் திறக்கப்படாம இருக்கு, ஹிருதயம் திறக்கப்படாம இருக்கு, வாய்கள் திறக்கப்படாம இருக்கு. நம்ம இந்த ஊழியத்தை செய்யற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே திறக்கப்பட்டு ஆசீர்வாதமா இருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 நல்லா இருக்கும் இல்லைங்களா? மார்க் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல ஆண்டவர் பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அப்போ அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. ஒரு கொன்னை வாயும், அதாவது காது கேளாதவனும் வாய் பேச முடியாத ஒருவரை கொண்டு வர்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பத்தா என்று சொல்லி வானத்தை நோக்கி பெருமூச்சு விட்டு வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது என்ன நடக்குது பாருங்க, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். நாம பாத்தீங்கன்னா சில பேருடைய ஹிருதயமும் வாய்களும் காதுகளும் திறக்கப்படணும்னு சொன்னா வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து நம்ம தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளணுங்க. அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது நிறைய பேருடைய ஹிருதயம் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும், வாய்கள் திறக்கப்படும், சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க பெருகுவாங்க, கேட்டு அதன்படி வாழ்கிறவங்க பெருகுவாங்க, ஹிருதயம் உடைக்கப்பட்டு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறவங்க பெருகுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா இந்த வேத புஸ்தகத்துல வாழ்ந்து காண்பித்திருக்காங்க நமக்காக. அப்ப நாமளும் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனிடத்துல பெருமூச்சோடு கூட எதை வேண்டிக் கொள்கிறோமோ அப்படியாப்பட்ட நல்ல 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 காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எப்படி வாழ சொன்னாரோ அதே போல வாழ்ந்து நமக்கும் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் திறக்கப்படாம இருக்கு. அப்ப பரலோக தேவனை நோக்கி நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது அநேக ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயங்களும் அற்புதங்களும் நம்மளுக்கு திறக்கப்படும், நன்மைகள் திறக்கப்படும், நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வோம், எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒளியாய் மாறுவோம். அப்படி நம்மளை தேவன் நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.